ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொரிச்ச கருவாடு வச்சு ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கருவாடு பொரிச்சு எடுத்திருக்கேன். அதே எண்ணெயில் கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அது கூடவே மஞ்சள், மிளகாத்தூள், கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு தக்காளி போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சிட்டிகை வெந்தயமும் காயப்பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு வெந்தது. அது கூடவே பார்த்திங்கன்னா கருவாடை போட்டு பொரிச்சு வச்சுருக்க கருவாடை பொரிச்சு போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பொரிச்ச கருவாடு தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோ, அதையும் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.